வணக்கம் கோவை சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள். ஒன் இண்டியா ஹவுஸ் அட் வியூவர்ஸ்க்கு வணக்கம். ஐபிஎல் 2025 சம்பந்தமான சில முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம். நாம பாத்திரலாமா? ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்எச் வெர்சஸ் எம்ஐ மேட்ச் பத்தி பாத்திரலாம். இதுல வர முதல் விஷயம் இஷான் கிஷனோட விக்கெட் கான்ட்ரவர்சி. எஸ்ஆர்எஸ் டீமுடைய பேட்ஸ்மேன் இஷான் கிஷன் அவுட் ஆகாத போதும் தான் கேட்ச் கொடுத்துதான் நினைச்சு ஆடுகளத்தை விட்டு வெளியேறினாரு. அப்ப யாருமே அவுட்னு அப்பீல் கேட்காத நிலைமையில அம்பையர் அந்த பந்துக்கு அவுட்னு அறிவிச்சாரு. இது மிகப்பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு. ஃபீல்டிங் செய்யும் டீமை சேர்ந்த யாரோ ஒருத்தவர் அவுட்னு அப்பீல் செஞ்சா மட்டுமே அம்பையரால அவுட்னு அறிவிக்க முடியும். ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆனாலும் அது அம்பையருக்கு தெரிஞ்சாலும் ஃபீல்டிங் செய்யற டீமை சேர்ந்த ஏதோ ஒரு பிளேயர் அவுட்னு அப்பீல் செஞ்சா மட்டுமே அம்பையரால அவுட்னு அறிவிக்க முடியும். இது ஐசிசி விதிகள்ல இருக்கு. மேலும் ஒரு பேட்ஸ்மேன் தவறா அவுட்னு நினைச்சு ஆடுகளத்தை விட்டு வெளியேறினா அம்பையர் அவரை தடுத்து நிறுத்தி மீண்டும் ஆடுகளத்துக்கு அழைக்க முடியும். ஆனா இந்த ரெண்டு விஷயங்களும் இந்த மேட்ச்ல நடக்கல. இந்த மேட்ச்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. நம்பர் 3 உள்ள வந்தாரு இஷான் கிஷன். தீபக் சாஹர் ஓவர்ல தான் சந்திச்ச 4வது பந்துல விக்கெட் கீப்பரான ரியன் ரிக்கில்டன் கிட்ட கேட்ச் கொடுத்ததா நினைச்சு ஆடுகளத்தை விட்டு வெளியேறினாரு. அப்ப அம்பையர் அந்த பாலுக்கு வைட்னு அறிவிக்க தன்னோட கையை அகலமா காட்ட வந்தாரு. அதுக்குள்ள இஷான் கிஷன் தான் அவுட் ஆனதா ஆடுகளத்தை விட்டு வெளியேற ஆரம்பிச்சாரு. அதை பார்த்த அம்பையர் சில வினாடிகள்லயே தன்னுடைய ஒயிட் சிக்னலை மாத்தி அவுட்னு அறிவிச்சாரு. அப்ப மும்பை இந்தியன்ஸ் டீமை சேர்ந்த யாருமே அப்பீல் செய்யல அப்படின்றதுதான் சர்ச்சையா மாறி இருக்கு. அம்பையர் அவுட்னு அறிவிச்சதுக்கு அப்புறமா பவுலரான தீபக் சாஹர் ஒரு சம்பிரதாயத்துக்காக அவுட்னு அப்பீல் செஞ்சாரு. அந்த பந்தை ஒயிட்னு அம்பையர் கருதினாரு. இஷான் கிஷன் ஆடுகளத்தை விட்டு வெளியேறிய போது நியாயமா அவர் தடுத்து நிறுத்தி இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபீல்டிங் செய்யற டீம் அவுட்னு அப்பீல் செஞ்சிருந்தா அப்போ தேர்ட் அம்பையரோட உதவியை நாடி இருக்கணும். ஆனா இது எதுவுமே நேற்று மேட்ச்ல நடக்கல. இதுல வர அடுத்த விஷயம், ரோஹித் சர்மா பேக் டு ஃபார்ம் வந்திருக்காரு. இந்த ஐபிஎல் ஆரம்பிக்கப்பட்ட போது அவருடைய ஃபார்ம் சரியா இல்லை. ஆனா சிஎஸ்கே மேட்ச்ல அவர் ஃபார்முக்கு மறுபடியும் வந்தாரு. அந்த பெர்ஃபார்மன்ஸ் இந்த எஸ்ஆர்எச் மேட்ச்லயுமே கண்டினியூ ஆச்சு. ஏன்னா மொதல் 5 மேட்சஸ்ல அவர் 56 ரன்ஸ் அடிச்சாரு. ஆவரேஜ் 11 கிட்ட தான் இருந்தது. சிஎஸ்கேவுக்கு எதிரான மேட்ச்ல ஒரு முக்கியமான கட்டத்துல 76 ரன்ஸ் அடிச்சு கடைசி வரைக்கும் அவுட்டாம இருந்தாரு. அதுக்கப்புறமா எஸ்ஆர்எச்க்கு எதிராக சேசிங்ல ஒரு 50 போட்டிருக்காரு. ஸோ இப்படி ஐபிஎல் வரலாற்றுல 9 வருஷங்களுக்கு அப்புறமா பேக் டு பேக் 50 போட்டிருக்காரு ரோஹித் சர்மா. இந்த மாதிரியான ஒரு விஷயம் கடைசியா 2016 தான் நடந்தது. 35 பால்ல தன்னுடைய 44வது ஐபிஎல் 50 போட்டிருக்காரு ரோஹித் சர்மா. இதுல அடுத்ததா வருது மலிங்காவுடைய ரெக்கார்டை ஈக்குவல் பண்ணிருக்காரு பும்ரா. இந்த மேட்ச்ல டேஞ்சரஸ் பேட்ஸ்மேனான ஹென்ரிச் கிளாஸினை தன்னுடைய ஸ்பெல்லுடைய ஃபைனல் பால் அவுட் ஆகினாரு. இதன் மூலமா T20 கிரிக்கெட்ல தன்னுடைய 300வது விக்கெட் எடுத்திருக்காரு. இதன் மூலமா ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ்க்காக அதிகமான விக்கெட்ஸ் எடுத்த பிளேயர்ஸ் வரிசையில மலிங்காவுடைய ரெக்கார்டை ஈக்குவல் பண்ணிருக்காரு. மலிங்காவும் பும்ராவும் இது வரைக்கும் ஐபிஎல்ல 107 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இதுக்கு அடுத்தடுத்துல இருக்கிறவர் ஹர்பஜன் சிங். அவரு மும்பை இந்தியன்ஸ்க்காக 127 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அடுத்ததா மிச்சல் மெக்லனகன் இருக்காரு. அவர் 71 விக்கெட்ஸும் கெரன் பொல்லார்ட் 69 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இப்ப டோட்டலா 300 T20 விக்கெட்ஸ் பும்ரா எடுத்ததன் மூலமா எலைட் லிஸ்ட்ல ஜாயின் ஆயிட்டாரு. இந்த லிஸ்ட்ல சாஹல், பியூஷ் சாவ்லா, புவனேஸ்வர் குமார், ரவிச்சந்திரன் அஸ்வின்லாம் இருக்காங்க. இதுல கடைசியா வருது சஞ்சு சாம்சனோட இன்ஜுரி அப்டேட். டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிரான மேட்ச்ல சஞ்சு சாம்சனுக்கு இன்ஜுரி ஆச்சு. அதனால வரப்போற ஆர்சிபிக்கு எதிரான மேட்ச்ல அவர் விளையாட மாட்டாரு. சஞ்சு சாம்சனோட இன்ஜுரி அப்டேட்டை பத்தி ராகுல் டிராவிட் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்ஹெச்சிக்கு எதிரான போன மேட்ச்ல சஞ்சுவால விளையாட முடியல. இந்த மேட்ச்ல பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மெடிக்கல் டீம் அவரை விளையாட வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால அவர் பெங்களூருக்கு பயணம் செய்ய வச்சு ரிஸ்க் எடுக்க வேணாம் நாங்க முடிவு செஞ்சோம். கூடிய விரைவில் அவரை டீமுக்கு கொண்டு வர முயற்சிப்போம். அவர் எப்போ சரியா ஃபிட்னஸோட இருப்பாருன்றதுக்கான டைம்லைன் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ராகுல் டிராவிட். இப்ப இந்த ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் பெரிய அளவுக்கு சரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. சில முக்கியமான பெர்ஃபார்மன்ஸ் தாண்டி யாருமே கிளிக் ஆகல. இதுல சஞ்சுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. 7 மேட்சஸ்ல 224 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் 37, ஸ்ட்ரைக் ரேட் 143 கிட்ட இருக்கு. இந்த டோர்னமெண்டோடைய ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ்ல இன்ஜுரி காரணமா அவர் இம்பாக்ட் பிளேயரா தான் உள்ள வந்தாரு. வெறும் பேட்டிங்காக மட்டும் தான் வந்தாரு. அப்போ அந்த சமயத்துல ரியன் பராக் தான் கேப்டன்சி பண்ணாரு. அதனால இப்ப சஞ்சு இல்லாத போது அவரே லீட் பண்ண போறாரு. ஸோ இதுதான் இந்த 2025 ஐபிஎல் சம்பந்தமான சில முக்கியமான விஷயங்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன். வணக்கம் கோவை சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள். Subscribe to One India and never miss an update.